2023 அசாமில் சட்டமன்ற தொகுதிகளின் மறுவரையறை நடந்தது. அதன் பிறகு பல பழைய தொகுதிகள் இல்லாமல் போயின மற்றும் பல புதிய தொகுதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இதில் ஒன்றுதான் குவஹாத்தி சென்ட்ரல் தொகுதி. இங்கு இந்த முறை பாஜகவின் விஜய் குப்தாவுக்கும் காங்கிரசின் கூட்டணி கட்சியான ஏஜிபியின் குன்கி சௌத்ரிக்கும் இடையே போட்டி நிலவுகிறது. ஆனால் இந்த போட்டி சுவாரஸ்யமாக இருப்பதற்கு காரணம் வெறும் 27 வயதே ஆன குன்கி சௌத்ரியோ அல்லது பீகாரை பூர்வீகமாக கொண்ட விஜய் குப்தாவோ அல்ல. இருப்பினும் அவரது குடும்பம் கடந்த 2 தலைமுறைகளாக அசாமில்தான் வசித்து வருகிறது. ஆனால் சமீபத்தில் அசாம் முதல்வர் ஹேமந்த பிஸ்வ சர்மா குன்கி சௌத்ரியின் பெற்றோரின் உணவு பழக்கம் எங்கோ ஒரு விதத்தில் இந்து மத பழக்க வழக்கங்களுடன் பொருந்தவில்லை என்று கூறி இந்த போட்டியை மேலும் சுவாரஸ்யமாக்கியுள்ளார். நம்முடன் ஏஜிபியின் குன்கி சௌத்ரி இருக்கிறார். குன்கி, உங்கள் வயதை பற்றி அதிகமாக பேசப்படுகிறது. என்னதான் பிரச்சனை? பிரச்சனை என்று எதுவும் இல்லை. நான் இங்கு மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறேன். சென்ட்ரல் குவஹாத்தி மக்களுக்கும் அசாம் மக்களுக்கும் சேவை செய்யும் பொழுது வயது இங்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. மக்கள் மீதான எனது அர்ப்பணிப்பு மற்றும் பேரார்வத்துடன் தான் நான் இங்கு வந்திருக்கிறேன். இங்கு போராட வந்திருக்கிறேன். இந்த முறை உங்களுக்கு ஏன் ஓட்டு அளிக்க வேண்டும்? எனக்கு ஓட்டு அளிக்க வேண்டும் ஏனென்றால் நான் இளைஞர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறேன். மேலும் நிர்வாகத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையில் எந்த இடைவெளியும் இல்லாத மிகவும் வெளிப்படையான மற்றும் பொறுப்பு கூறும் ஒரு அமைப்பை நான் இங்கு உருவாக்க விரும்புகிறேன். மேலும் சென்ட்ரல் குவஹாத்தியில் உள்ள அனைத்து முக்கிய பிரச்சனைகளும் நல்ல முறையில் தீர்க்கப்பட வேண்டும். உங்கள் போட்டி பாஜகவின் விஜய் குப்தாவுடன் உள்ளது. அவரை விட நீங்கள் எப்படி சிறந்தவர்? ஆமாம், அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர். ஆனால் சென்ட்ரல் கவுகாத்தியின் வாக்காளர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள். அதனால் 9ஆம் தேதி சென்ட்ரல் கவுகாத்தியின் மக்கள் முடிவு செய்வார்கள். அவர்களுக்கு என்ன வேண்டும்? நீங்கள் உள்ளூர்வாசி, அவர் வெளியாள் என்பதும் ஒரு காரணமா? இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. அவருடைய இலக்கும் ஒன்றுதான், என்னுடைய இலக்கும் ஒன்றுதான். நாங்கள் இருவரும் இங்கு மக்களுக்காக வேலை செய்ய வந்திருக்கிறோம். இருவரும் இப்பொழுது போராடிக் கொண்டிருக்கிறோம். அதனால் 9ஆம் தேதி மக்களுக்கு என்ன வேண்டும், யார் வேண்டும் என்பதை அவர்கள் முடிவு செய்வார்கள். உங்களுக்கு எதிராக இந்த வெளியாட்கள் பிரச்சனையை அவர்கள் எழுப்புகிறார்கள். ஒரு சில பேர் விரல் விட்டு எண்ணக்கூடிய 10 பேர் சோசியல் மீடியாவில் போஸ்ட் செய்கிறார்கள். இந்த மீடியா மற்றும் சோசியல் மீடியாவில் இந்த பிரச்சனைகளை எழுப்புகிறவர்கள் அசாமின் எதிரிகள். அவர்கள் அசாமின் எதிரிகள். அசாமிய சமூகம் அமைதியாக இருப்பதையும் மக்கள் தங்கள் பாரம்பரியத்தை அறிந்து கொள்வதையும் அவர்கள் விரும்புவதில்லை. செழிப்பு, தங்களுக்குள் எந்த பாகுபாட்டு உணர்வுகளும் இல்லாத ஒரு சிறந்த அசாமிய சமூகத்தை நாங்கள் உருவாக்கப் போகிறோம். மேலும் 5000 ஆண்டுகள் பழமையான இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் நாகரிகத்தை வளர்ப்பது பாரதிய ஜனதா கட்சி. இப்படி பிரச்சாரம் செய்பவர்கள் நமது அசாம் தாய்நாட்டின் எதிரிகள், பாரதத்தின் எதிரிகள். உங்கள் போட்டியாளர் தன்னை இந்த மண்ணின் மகள் என்று கூறிக்கொள்கிறார். இங்கு வசிக்கும் ஒவ்வொருவரும், இங்குள்ள ஒவ்வொருவரும் இந்த மண்ணின் மகளும் மகனும் ஆவார்கள். அசாம் அவர்களுடைய சந்ததி. அசாம் தாய்நாட்டின் இதயம் மிகவும் பெரியது. அது எல்லோரையும் அரவணைத்துக் கொள்கிறது. அதனால் யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் நான் இருக்கிறேன், நீங்கள் இல்லை என்று சொல்லக்கூடாது. இந்த பாகுபாடு. நீங்கள் யார்? நான் அசாமின் சந்ததி. இது என் தாய்நாடு. இது என் கர்ம பூமி. அசாம் மண்ணின் மீது எனக்கு மிகுந்த அன்பு உண்டு. நான் அசாம் மண்ணின் மைந்தன் என்பதில் பெருமைப்படுகிறேன். ஓட்டு நாம் அதை ஒரு அசாமி பெண்ணுக்கோ அல்லது அசாமி இல்லாத நபருக்கோ கொடுப்பது. அந்த அடிப்படையை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நமது எதிர்காலத்திற்காக அந்த கான்ஸ்டிடியூவன்சியில் யார் வேலை செய்வார்கள் என்பது அடிப்படையாக இருக்க வேண்டும். மேலும் கடந்த காலத்தில் அவர்கள் என்னென்ன வேலை செய்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் ஓட் கொடுக்க வேண்டும். நாங்கள் ஆசல், நாங்கள் இங்குள்ள மக்கள், நாங்கள் இந்து மக்கள், நாங்கள் மாமாவுக்கு கொடுப்போம். யாராக இருந்தாலும் சரி, பிஹாரியாக இருந்தாலும் சரி, அஸ்ஸாமியாக இருந்தாலும் சரி, விஷயத்தின் சாராம்சம் முற்றிலும் போய்விடுகிறது. நம்முடைய விஷயம் முன்னேறி செல்ல வேண்டும். அதாவது அந்த விஷயம் நமது கண்ணோட்டத்தில் முன்னேறி செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். பிஹாரியாக இருந்தாலும் சரி, அஸ்ஸாமியாக இருந்தாலும் சரி, அது எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. ஒரு அஸ்ஸாமி அல்லாதவர் இந்த டிக்கெட்டை கொடுத்திருந்தால் இது ஒரு பிரச்சனை. ஏனென்றால் நம்மளுக்கு அஸ்ஸாமியில் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய விஷயம் அறிஞ்ச புரிஞ்சு கொள்ளவே மக்கள் இருக்கிறாங்க.
நிறைய படித்த மக்கள் இருக்கிறாங்க. அப்படியானால் நமது ஆசாம் மக்களுக்கு அசாமை பற்றி தெரியாதா? அஸ்ஸாமி அல்லாதவருக்கு என்ன தெரியும்? அவர் வெளியிலிருந்து தானே வந்திருக்கிறார். ஆனால் அவர் பிறந்தது இங்கே. அவர் இங்கேதான் பிறந்தார். அவர் இங்கே பிறந்திருந்தாலும் அவர் வெளியாட்களின் பக்கம்தான் இழுப்பார். நமது அஸ்ஸாமுக்காக அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். அப்படியானால் தேர்தல் நேரத்தில் இது ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். பிறகு இதை முழு டிவியிலும் கிளிக் பண்ணுவாங்க.